வணக்கம். அபிராமி அந்தாதி பாடலை பார்த்துட்டு வரோம் இல்லையா? அதுல ஒரு முக்கியமான பாடலுக்கு இன்னைக்கு வந்திருக்கு. இந்த முக்கியமான பாடல் எதை பற்றியதுன்னா, அபிராமி பட்டரை அபிராமவல்லி எப்படி தடுத்து ஆட்கொண்டு அருளாளராக ஆக்கி அபிராமி அம்மை பதிகத்தை பாட வைத்தாள் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது. நம்ம இந்த பாடலை சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது. அருளாளர்கள் உடனே பிறப்பதில்லை. அல்லாமே சடன் பிறந்து அருளாளர் ஆயிடுறாங்களா? இப்போ நமக்கு தெரிந்த வகையில் சொல்ல வேண்டும் என்றால், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், சுந்தரர், சேக்கிலார் உடனே பிறக்கும் பொழுதே எப்படி அருளாளராக பிறக்கிறார்கள் என்று உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? அதைத்தான் இந்த பாட்டில் சொல்றாரு. இந்த பாடலுக்கு நீண்ட ஒரு முன்னுரை தேவைப்படுது. இப்ப திருஞான சம்பந்தர் பிறந்தார், அவதரித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அருளாளராகவே பிறந்தார். அது எப்படி நிகழ்ந்தது? பல்வேறு பிறவிகளிலும் அவர் செய்த நல்வினையின் காரணமாக அவருடைய சஞ்சித கர்மம் முழுவதும் புண்ணியமாகவே நிரம்பி வழிந்ததால், அந்த சஞ்சித கர்மத்தை அந்த புண்ணியத்தை அனுபவிக்கும் பொருட்டு அவர் அருளாளராகவே இந்த பூ உலகில் அவதரிக்க வைக்கப்பட்டார். புண்ணியமே மிகுந்து இருந்ததால் உலக நாயகியான நம்ம அம்மையே வந்து அவருக்கு அமுது ஊட்டினால், ஞானப்பால் ஊட்டினால். 3 வயதிலேயே அந்த குழந்தை தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி ஊசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உன்னை நான் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. இந்த பாட்டை பாடும் பொழுது பக்கத்திலேயே நின்று அம்மையும் அப்பனும் கேட்டுக்கொண்டிருக்காங்க. அதான் பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே என்று பாடுகிறது. அப்போ பல்வேறு பிறவிகளிலும் நற்பயனைய ஆற்றி தன்னுடைய சஞ்சித கர்மம் முழுவதும் புண்ணிய வினையால் நிறைய பெற்று இருக்கும் பொழுது அப்படி ஒரு பிறவி தோன்றும். அதை நாம் இன்றே துவக்க வேண்டும். அவர் தன்னுடைய 16 வயது அல்லது 18 வயதிலேயே சிவனுடைய அடியில் போய் சென்று சேர்ந்தார். சிவன் உலகு சென்று சேர்ந்து சிவனில் ஐக்கியமாகிவிட்டார். ஆனால் திருநாவுக்கரசர் பெருமான் இவர் 18 வயதில் சிவனடியில் சேர்ந்தார் என்றால் அவர் 81 வயதில் தான் சேர்ந்தார். என்ன காரணம்? பக்தியில் குறைவா? இல்லையே. அவர் கூற்றாயினவாறு விளக்களீர் கொடுமை போல செய்தன நான் அறியேன் ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது என் வணங்குபவன் எப்பொழுதும் தோற்றாதன் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடைக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியனது ஏய்க்கடில வீரட்டான துறை அம்மானே என்று தன்னுடைய வயிற்று வலி தாங்க முடியாமல் இருக்கும் பொழுது சமணத்திலிருந்து தன்னுடைய தமக்கையினால் மாற்றப்பட்டு விபூதி அணிந்து அந்த வயிற்று வலி நீங்க பெற்றவராயிற்றே. பக்தியில் குறைந்தவரா அவர்? என்ன காரணம்? அவருடைய சஞ்சித கர்மத்துல அவர் இந்த பிறவியில அனுபவித்து தீர்க்க வேண்டியவை நிறைய இருந்தன. அதனால அவர் 81 வயது வரைக்கும் வாழ வேண்டி இருந்தது. முதுமை அடையும் வரை தன்னுடைய
பாதங்களினாலே சிவ தலங்களையெல்லாம் தேடி திரிந்து வணங்கி பாடி தன்னுடைய சஞ்சித கர்ம வினையே அவருக்கு நிறைவு பெறும் பொழுது வயது 81. அதைத்தான் பார்க்கணும். பின்னை நின்றென்னே பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல்தவம் செய்கிறர் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று திருமூல தெய்வம் அதைத்தான் சொல்றாரு. எத்தனையோ பேர் பிறவிகளை பெற்றார்கள், தவம் செய்தார்கள், அவங்க தவமெல்லாம் முற்று பெறவில்லை, அதனால் மீண்டும் மீண்டும் பிறந்தார்கள். நான் ஆட்கொள்ளப்பட்டு விட்டதால் திருமந்திரம் பாடக்கூடிய புலமை பெற்றேன். அதே மாதிரி அபிராமி பட்டரை அபிராமி அம்மை ஆட்கொண்டதால் அவர் அபிராமி அந்தாதி பாடும் நிலைக்கு வந்திருக்கிறார் என்பதை இந்த பாடல் சொல்கிறது. அப்படி என்றால் நாமும் அருளாளராக மாற வேண்டும் என்றால் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எந்த உயிரினங்களுக்கும் தீங்கு செய்யாமல், அதுதான் முக்கியம். அந்தனர் என்போர் அறவோர் எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலார். எந்த உயிரிலிருந்தும் இரத்தம் கசியுமாறு நாம் கண்ணால் பார்க்க கூடாது. அப்படி ஒரு சூழலை உருவாக்க கூடாது. அப்படி வாழ்ந்து அன்புடையவராகவும் அருளுடையவராகவும் வாழ்ந்தால் நம்முடைய வினை தொகுப்பான சஞ்சித கர்மத்தில் புண்ணியமே மிகும் பொழுது நாமும் அருளாளராக பிறக்கலாம். நம்மளுடைய கணக்கில் புண்ணிய வினைகள் சேரும் வரை, புண்ணிய வினைகள் மட்டுமே இருக்கும் வரை நாம் பிறந்து கொண்டே இருப்போம். பிராரப்த கர்மமாகிய அந்தந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டியவற்றை அனுபவித்துக் கொண்டே இருப்போம். நாம் ஆற்றக்கூடிய ஆகாமிய வினையை மூலமாக புண்ணியத்தையோ பாவத்தையோ நம்மளுடைய பாவத்தொகுப்பில் புண்ணிய தொகுப்பில் சேர்த்து வைத்துக் கொண்டிருப்போம். ஆதலால் இப்பொழுதே இந்த கணப்பொழுதிலேயே அன்புடையவராகவும் அருளுடையவராகவும் மாற வேண்டும் என்பதை சூக்குமமாக உணர்த்தக்கூடியதுதான் இந்த பாடல். அப்ப நாம் அன்புடையவனாகவும் அருளுடையவனாகவும் மாற வேண்டும். ஐயா, எப்படி நாம் இந்த பிறவியில் செய்யக்கூடிய நல்வினைகள் புண்ணியத்தையும் தீவினைகள் பாவத்தையும் செய்கின்றன? இதற்கு நம்முடைய ஆணையப்பன் திருமந்திரம் சேனலிலேயே மறுபிறவி உண்டா என்ற ஒரு பதிவை போட்டிருக்கிறேன். அது 26 நிமிடங்கள் ஓடக்கூடியது. அதை பாருங்கள், இது விளக்கமாக சொல்லி இருக்கிறேன். இந்த ஸ்தூல உடம்பு இந்த மண்ணுலகிலேயே நின்று பட்டுவிடும். சூக்கும உடம்பும் காரண உடம்பும் எப்படி பரமாத்மாவிலிருந்து ஜீவாத்மா பிறக்கிறதோ அன்றிலிருந்தே சூக்கும உடம்பும் காரண உடம்பும் நிலையானதாக இருக்கும். பல்வேறு பிறவிகளிலும் இந்த சூக்கும உடம்பும் காரண உடம்பும் தொடர்ந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அந்த காரண உடம்பில் தான் நல்வினைகளும் தீவினைகளும் பதியப்பட்டு வைக்கின்றன. இட் இஸ் எ ஹார்ட் டிஸ்க் ஃபார் சோல். ஆன்மாவினுடைய ஹார்ட் டிஸ்க் என்றால் அதுதான் காரண உடம்பு. சூக்கும உடம்பு மனம், புத்தி, அகங்காரம், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 8 அங்கங்களை உடையது. அதைத்தான் புரியட்ட காயம் என்று சொல்கிறார்கள். புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரிய 8 நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயினில் காட்டி என்று அவ்வை பிராட்டி இதைத்தான் சொல்கிறாள். அப்போ நாம் பரமாத்மாவில் இருந்த ஜீவாத்மா பிறக்கும் பொழுதே மனம் ஒன்றே ஒன்றுதான். எல்லா பிறவிகளிலும் அந்த மனம் நம் மனமாகவே இருக்கும். எல்லா பிறவிகளிலும் நாம் சேர்ந்து ஈட்டக்கூடிய அந்த ஞானம், அதாவது புத்தியும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அகங்காரம் நான் என்பது நம்மை பற்றிய உண்மை. நம்மை பற்றிய உண்மையும் இந்த பிறவி முழுவதும் எத்தனை பிறவி வந்தாலும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதான் நம்மை பற்றி நாம் அறிந்து கொண்டால் நாமும் அன்பே சுகமாய் அமர்ந்திருக்கலாம். தன்னை அறியும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்ச விப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள் சென்னியில் வைத்த திருவருளாலே. தன்னை அறியும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்ச விப்பார்கள், அவங்கள் தன்னை அறிந்து கொள்வார்கள். அப்போ இந்த காரண உடம்பும் சூக்கும உடம்பும் நிலையானவை. மனம், புத்தி, அகங்காரம், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் இந்த 8 புரியட்ட காயம் தான் சூக்கும உடம்பு. அது நிலையானது. எதுவரைக்கும் நிலையானது? இறைவனில் சென்று நம்ம ஆன்மா நிரந்தரமாக தங்கும் வரை நிரந்தரமானது. ஸ்தூல உடம்பு நிலையற்றது.
அப்ப இதை உணர்ந்து கொண்டால் நாம் தவறு செய்ய மாட்டோம். கண்காணி இல்லென்று கள்ளம்பல செய்வார், கண்காணி இல்லாத இடமில்லை காணுங்கால், கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானே கண்காணி கண்டார் களவு ஒளிந்தாரே. இறைவன் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று எண்ணக்கூடியவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள், நன்னெறி பெறல மாட்டார்கள் என்பதுதான் திருமந்திரம். அப்ப அபிராமி பட்டரும் பல்வேறு பிறவிகளில் அவர் நன்னெறியில் பெறலாமல் வாழ்ந்து வந்ததால் அபிராமி அன்னையால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டார். அபிராமி அன்னையால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்ட பின்பு அவர் செய்யும் அனைத்துமே அபிராமி செய்வதுதான். அது நல்லது என்றாலும் அது அபிராமி செய்வதுதான். அது ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்துகிறது என்றாலும் அதுவும் அபிராமி செய்வதுதான். எல்லாமே நீ செய்வதுதான். நீயே என்னை கடத்தேற்று, நீதானே அன்று என்னை ஏற்றுக்கொண்டு விட்டாய். அது தற்செயலாக நிகழவில்லை. நீ விரும்பிதான் அதை செய்து கொண்டாய், என்னை ஏற்றுக்கொண்டாய், ஞானத்தை வணங்கினாய். என்னை கடலில் சென்று அமிழ்த்தினாலும் அது நீதான், அதிலிருந்து காப்பாற்றினாலும் அது நீதான் என்று தான் ஞானம் பெற்ற வரலாற்றை நமக்கெல்லாம் சொல்லி நாமும் இவ்விதமாக ஞானம் பெற வேண்டும் என்பதை இந்த பாடல் மூலமாக விளக்குறாரு. அதுதான் முக்கியமானது. இவ்வளவு பெரிய நீண்ட முன்னுரை இந்த பாட்டுக்கு தேவைப்படுது. இப்ப இந்த பாட்டை பார்ப்போம். ஏன்னா நாமெல்லாம் இறைவனால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு அருளாளராக மாற வேண்டும்ங்கிறதுக்காக தானே இந்த பக்தி நெறியை பின்பற்றுகிறோம். அந்த பாட்டு 30வது பாட்டு. அன்றே தடுத்து என்னை ஆட்கொண்டாய், அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய், கொண்டதல்ல என் கை நன்றே உனக்கினி நான் என் செய்யினும், நடுக்கடலுள் சென்றே வீழினும் கரையேற்றுகை நின் திருவுள்ளமே, ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே. அற்புதமான பாட்டு. அன்றே தடுத்து என்னை ஆட்கொண்டாய், அதுக்கு தான் இவ்வளவு பெரிய நீண்ட முன்னுரையை சொன்னோம். பல்வேறு பிறவிகள் அவர் வினைப்பயனை எல்லாம் கழித்து அவருடைய சங்கீத கர்மத்தில் நல்விளை பயனை நிறைந்திருக்கும் பொழுது அபிராம அம்மையால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு விட்டார். அம்மையால தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு விட்டால் இனி நோ பேக்வேர்டு, பின்பால வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது. எல்லாம் அவள் செயல், எல்லாம் அவள் விருப்பப்படியே நடக்கும். அத அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய், கொண்டதல்ல என்கை நன்றே உனக்கினி நான் என் செய்யினும், நடுக்கடலுள் சென்றே வீழினும் கரையேற்றுகை நின் திருவுள்ளமே. அது தற்செயலாக நிகழ்ந்த ஒன்று அல்ல, என்னுடைய முயற்சியினாலும் உன்னுடைய பேரன்பினாலும் நிகழ்ந்தது. அப்படி நீ என்னை தடுத்து ஆட்கொண்ட பின்பு எல்லாமே உன் செயல். கடலில் சென்று நான் விழுந்தாலும் நீ கரையேற்றி விடுவாய். நீ எப்படிப்பட்டவள்? ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே. அவன் ஏகன் அநேகன், அவனில் பாதியாக இவள் இருப்பதால் இவளும் ஏகன் அநேகலே. அவளும் பலவானவள், ஒன்றானவள், பலவானவள். அதைத்தான் சொல்றாரு. உருவம் இல்லாதவள், அதைத்தான் சிதம்பர தத்துவம்னு சொல்றோம், சிதம்பர ரகசியம்னு சொல்றோம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறான், பிரபஞ்சத்துக்கு அப்பாலும் நிறைந்திருக்கிறான். அதான் சைவ சித்தாந்தம். அனைத்து உயிர்களிலும் அனைத்து உருவங்களிலும் இருக்கிறான், உருவம் அல்லாதவைகளிலும் இருக்கிறான், எங்கும் இருக்கிறான். ஒரு சின்ன துகள்ல கூட இறைவன் இல்லை என்று சொல்ல முடியாதுங்கிறதா சைவ சித்தாந்தம். அப்படி இருக்கும் பொழுது நாம் தவறு செய்தால் அது நம்முடைய காரண உடம்பில் பதியப்படாமல் எப்படி இருக்கும்? அதான் ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே. ஒன்றிலிருந்து பலவாறு விரிந்தவள் அவள். ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்று நில் நான்குணர்ந்தான், ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பற் சென்றனன் தானுணர்ந்தானிட்டே. திருமந்திரம். அவன் ஒன்றானவன், உலகம் முழுவதுக்கு அவன்தான் ஒரே கடவுள். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள்,
சிவசக்தியாய் இருக்கக்கூடியவன். இரண்டவன் இன்னருள். சிவன் நிலையாற்றல், சக்தி இயக்காற்றல். நின்றனன் மூன்று நூல். படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 தொழிலை செய்பவன். நின்றனன் 3 நில். 4 உணர்ந்தான். வேதங்களை எல்லாம் நமக்கு அளித்தவன். ரிக்யஜூர் சாம அதர்வன வேதங்களை அளித்தவன். 4 உணர்ந்தான். 5 வென்றனன். 5 வென்றவன். 6 விரிந்தனன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசித்தி, ஆக்னை என்ற 6 சக்கரங்களிலும் நிலை பெற்றிருக்கக்கூடியவன். 7 உம்பர் சென்றன். அதற்கு மேல் உள்ள துரியத்தில் நிலை பெற்றிருக்கக்கூடியவன். தான் உணர்ந்தான் 8. அவன் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், ஆன்மா என்ற 8 பொருளாக இருந்து உலகத்தை இயக்கி வைக்கக்கூடியவன். ஒன்றானவன், பலவானவன்னா இதான். உருவம் இல்லாதவன். எல்லா உருவங்களிலும் இருக்கிறான், எல்லா உயிர்களிலும் இருக்கிறான், உருவம் அல்லாத வெற்றிடங்களிலும் இருக்கிறான், இந்த பிரபஞ்சம் முழுதும் நிறைந்திருக்கிறான். அப்படிப்பட்டவனில் பாதியாக இருப்பதால் அவளும் பிரபஞ்சம் முழுதும் நிறைந்திருக்கக்கூடியவள். அவள்தான் அன்றே என்னை தடுத்து ஆட்கொண்டாள். தடுத்து ஆட்கொண்ட பின்பு நான் என்ன செய்தாலும் அது அவள் செய்ததுவே. கடலில் சென்று நான் விழுந்தாலும் அதை காப்பாற்றுவது அவளுடைய செயல். அதனால்தான் சரவோஜி மன்னற்ற நான் இப்படி ஒரு வில்லங்கத்தை இழுத்து அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்ல, இந்த பிரச்சனையிலிருந்து காப்பதும் அவளுடைய வேலைதானே. அவ தன்னுடைய காதணியை கலட்டி எறிந்து என்னை காப்பாற்றுவாள், பௌர்ணமியை வர வைத்து காப்பாற்றுவாள் என்பது தர்மான நம்பிக்கை என்று அபிராமி பட்டர் இந்த பாடல்ல அவர் எப்படி அருளாளராக மாறினார் என்பதை சொல்கிறார். நாமும் இந்த பாடலை பாடி எல்லாம் அவள் செயல் அவன் செயல் என்று வாழ்ந்தால் நாமும் அருளாளராக மாறலாம். அற்புதமான பாடல் தானே. அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டாய், கொண்டதல்ல என்கை நன்றே உனக்கினி நான் என் செய்யினும். நடுக்கடலுள் சென்றே வீலினும் கரையேற்றுகை நின் திருவுள்ளமே. ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே. அடுத்தது ஒரு அபிராமி அம்மை பாடல்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.